வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற ஸ்டோரி ரொம்ப முக்கியமானது. நாங்க ஒரு குரூப் லோன் எடுத்தோம் HDFC பேங்க்ல. அமௌண்ட் வெறும் 35,000 ரூபாய் தான். அது ஒரு குரூப் லோன் 9 பேர் சேர்ந்து எடுத்தது. ஆனா என்னாச்சுன்னா, அதுல 2 பேர் அமௌண்ட் கட்டாம ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த 35,000 ரூபாய் லோனுக்கு 80,000 ரூபாய் கட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. பெனல்டி, இன்ட்ரெஸ்ட், ஃபைனுன்னு சொல்லி அமௌண்ட் டபுள் ஆகிட்டது. நாங்க கேட்டோம், இவ்வளவு எப்படி ஆகுது? ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம மீனவர் லோனுன்னு சொல்லி கனாரா பேங்க் சைடுல ஒரு லோன் எடுத்திருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட் காட்டுது. நாங்க லோன் வேணாம்னு சொல்லியும் எங்க பேர்ல லோன் எடுத்த மாதிரி ரெக்கார்ட் இருக்குது. கேட்கறதுக்கே ப்ரெஷர், ரெக்கவரி கால், வீட்டுக்கு வருவோம்னு த்ரெட். இன்ட்ரோவேர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், குரூப் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஒருத்தர் கட்டலன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நீங்க கூட இது போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கு அவேர்னஸாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.